நான் எதுக்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன் அப்படின்னாக்க, ஆக்சுவலாக நானும் தோற்றவன் தான். நானும் 10th ஃபெயிலு. நிறையா பேர் நினைப்பீங்க சும்மா ஏதோ மேடைக்காக ஏதோ பொய் சொல்கிறான்பா கூல் சுரேஷ் அப்படின்னு. இங்கே பாருங்க, மார்க் ஷீட்டோடு எடுத்துன்னு வந்துட்டேன். என் மார்க் ஷீட்டே எடுத்துன்னு வந்துட்டேன். இவர் ஜூம் வைங்கப்பா. ஏன்னா இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆதாரம் தேவைப்படுது. ஸோ அந்த ஆதாரம் தேவைப்படுறதால தான் நான் வந்து மார்க் ஷீட்டே ஜெராக்ஸ் எடுத்துன்னு வந்துட்டேன். ஏன்னா நான் 10th ஃபெயில் ஆனப்போ, அதுவும் தமிழில் ஃபெயிலு, சொன்னால் வெளியில் சொன்னால் வைக்க கேடு, தமிழில் ஃபெயிலு, 1 மார்க்கில் ஃபெயிலு. அப்போது வந்து எனக்கு அப்போ ரொம்ப சின்ன பையன்றதுனால ஃபெயில் ஆனதுனால வெளியில் வர்றதுக்கே ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா காசு கொடுத்து போய் பால் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னால் கூட, ஒரு மளிகை கடைக்கு பால் கடைக்கு போகிறது கூட அவ்வளோ வெக்கமாக போச்சு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் கிண்டல் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு. ஆனால் அந்த நேரத்தில் என்னுடைய தாய், அப்படியே அதெல்லாம் போட்டுறா, சரி ஏதோ நீ நல்லா தான் படித்த, உன்னால் வந்து பாஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு என்கரேஜ் பண்ணி நான் மறுபடியும் எழுதி அதை பாஸ் பண்ணிட்டேன். ஆனால் நான் வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க நீ நல்லா தான்டா படித்த அப்படின்னு. ஆனால் உண்மையில் நான் நல்லா படிக்கலை. நான் வந்து தமிழ் 1 வந்து சரியாக எழுதலை. நான் அப்போ கூட அந்த பேப்பரில் வந்து எழுதினேன், சார் டீச்சர் என்னை வந்து நீங்கள் உங்கள் பையன் மாதிரி நினச்சி எப்படியாச்சும் மார்க் போட்டு என்னை பாஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அதில் நான் எழுதினேன். எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. இருந்தாலும் நான் அதுக்கப்புறம் அட்டம்ப்ட் எழுதி பாஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். ஸோ அன்னைக்கு என்ன இந்த மாதிரி செந்தில் செல்லம் மாதிரி உள்ளவங்க வந்து அன்றைக்கி ஊக்கப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. இருந்தால் இன்றைக்கி வந்து இப்போ உங்களுக்கெல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்றப்போ அது ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான். +2 ஃபெயில் ஆனவங்களுக்கு 5000 ரூபா கொடுக்குறாங்க. 10வது ஃபெயில் ஆனவங்களுக்கும் அந்த மாதிரி எதுவும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் சார். நன்றி. வாங்கம்மா தங்கச்சி வாங்க. இல்லை ஒன்றும் இல்லை தாங்க, எல்லாம் ஏதோ எதிர்பார்ப்பாங்க, அந்த தங்கச்சியை கூப்பிட்ருக்கானே ஏதோ நடக்க போகுது போல். அப்படிலாம் இல்லைங்க, நான் திருந்திட்டேன். இது ஆக்ஷன் மேடம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.